வெல்கம் டு அம்மாஜி கிராமத்து விருந்து. கிராமத்து விருந்தில் வந்து இன்றைக்கி நான் கோதுமை மா புட்டு எப்படி அவிக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். யாழ்ப்பாணத்து தமிழர்களுக்கு வந்து கோதுமை மா புட்டும் பொரித்தமிளகாய் சம்பலும் வந்து ரொம்ப பிடிக்கும். வேண்டாமென்று யாருமே சொல்ல மாட்டார்கள். ஆனால் அந்த வெள்ளை மா புட்டை வந்து அந்த பதத்திற்கு குழைச்சி எடுக்கிறதுல தான் இருக்குது. பதமான முறையில் எப்படி குழைச்சி எடுக்கிறது, எப்படி இந்த புட்டை சாஃப்டாக அவிக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். இப்போ நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 3 சுண்டு கோதுமை மா வந்து எடுத்து வச்சிருக்குது. எங்களோட அளவு கப் வந்து இதுதான், இந்த கப்பாலாம் அளந்தெடுக்கிறது. இந்த 3 சுண்டு கோதுமை மாவுக்கும் வந்து ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி வந்து போதுமானது. பச்சை தண்ணி எடுத்து வச்சுருக்குது. இப்போ நாங்கள் இதை எப்படி குழைக்கிறதுன்னு சொல்லி குழைச்சி காட்ட போகிறோம். வாங்கோ பார்க்கலாம். பச்சை தண்ணி தெளித்து மாவை வந்து சேர்த்து எடுபடுது. அந்த பதத்துக்கு எடுத்தால் தான் புட்டு சாஃப்டாக வரும். தண்ணி கூடினாலும் அல்ல குறைஞ்சாலோ புட்டு வந்து நாங்கள் அந்த சாஃப்டாக எடுக்கலாது. புட்டை வந்து சாஃப்டாக அவிச்சு எடுக்கலாது. இப்போ பதம் சரி. புட்டை பார்த்தீங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி குழைச்சிருக்குன்னு சொல்லி. இந்த பதத்துக்கு குழைச்சி எடுத்துகிட்டு நாங்கள் இதை அவிய வைக்க வேணும். இப்போ முதலாவது நாங்கள் இதை அவிய வைப்போம். இப்போ வந்து அடுப்பில் பானை வச்சாச்சுது. ஒரு 3 கப் அளவுக்கு 3 டம்ளர் தண்ணி இதுக்குள்ளே விட்டு கொதிக்க வச்சுருக்குது. இதில் நாங்கள் இனி நீத்துப்பட்டியில் மாவு வச்சு அவிக்க போகிறோம். இப்போ வந்து நான் புட்டுக்கும் சம்பலுக்கும் 3 பாதி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நான் மேலால் திருவி எடுக்க போகிறேன். அந்த கரல் பகுதி திருவக்கூடாது, மேல் பகுதியால் திருவி எடுக்க போகிறேன். இந்த 3 தேங்காயும் திருவி எடுக்க போகிறேன். இப்போ வந்து இந்த மா அவிஞ்சிட்டுது. இங்கே தண்ணி வடிகிறது தெரியுது. தண்ணி வடிஞ்சு ஆவி பறக்குதுன்னு சொன்னால் மாவில் இருந்து ஒரு வாசம் ஒன்று வேறு. மணக்கும், அவிஞ்சு மணக்கும். அந்த டைமில் வந்து நாங்கள் மாவை இறக்கி ஆற விட்டுட்டு திருப்பி குழைக்க போகிறோம். இப்போ வந்து இறக்கி இப்படி தட்டி ஆற விட போகிறோம். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இதை ஆற விட்டுட்டு சேர்ந்து திருப்பி குழைக்க வேணும். இப்போ வந்து கொஞ்சம் ஆறிடு. அதாவது வந்து நீங்கள் உங்களோட கை வைக்க உங்களோட இந்த சூட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு ஆறினா காணும். நல்லா ஆற விடக்கூடாது. இந்த டைமில் வந்து அளவான உப்பு போட போகிறோம். தூள் உப்பு போடுங்க. போட்டுட்டு தண்ணி விட்டு குழைக்க போகிறோம். இப்போ வந்து உப்போட மாவை சேர்ப்படுது. தண்ணி தெளித்து முதல் குழைச்ச மாதிரி தான் தண்ணி தெளித்து குழைக்க போகிறோம்.
இப்போ மா வந்து நல்ல வடிவாக கொத்தியாச்சுது. இப்போ இதுக்குள்ளே நான் வந்து தேங்காய்ப்பு போட போகிறேன். தேங்காய்ப்பு வந்து வெள்ளை புட்டுக்கு வந்து கொஞ்சம் நிறைய போடணும். போட்டால் தான் புட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி புட்டுக்கு நாங்கள் தேங்காய்ப்பு கணக்க போட வேணும் வேண்டி இல்லை. ஆனால் இதுக்கு வந்து நாங்கள் நிறைய தேங்காய்ப்பு போட வேணும். போட்டு நல்லா மாவோட கலந்துட்டு அவிக்கலாம். இந்த புட்டு அவிக்கிறதுல நாங்கள் சம்பலை செய்வோம். இப்போ சம்பலுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. இந்த தேசிக்காய் புளியை வந்து நான் தேங்காய் பூக்குள்ளேயே விட போகிறேன். ஒரு பாதி புளி வந்து காணும் தேசிக்காய். இப்போ அடுப்பில் வந்து சட்டி வச்சாச்சு. சட்டி சூடு இருந்தா பிறகு ஒரு தேக்கரண்டி எண்ணெய் காணும். தேங்காய் எண்ணெய் விட்டு மிளகாய் பொரிச்சு எடுக்க போகிறேன். மிளகாய் வந்து பொரிஞ்சிட்டுது. இனி நாங்கள் சம்பலை வந்து உரலில் இடித்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து புட்டு அவிஞ்சிட்டுது. அவிகிறது வந்து தெரிகிறதுக்கு முதல் சொன்ன மாதிரி தண்ணி வடியும், ஆவி வந்து நீராவி வந்து வெளியில் வரும். புட்டு வந்து அவிஞ்சு அந்த மணம் மணக்கும். அந்த டைமில் இனி பாருங்க புட்டு நல்லா அவிஞ்சிட்டுது. இனி நான் இறக்க போகிறேன். புட்டு வந்து இறக்கி இனி நாங்கள் ஒரு கரண்டியால் இதை கிண்டி விட்டால் சரி. வெள்ளை புட்டும் பொரித்த மிளகாய் சம்பலும் ரெடி. நீங்களும் இப்படி செய்து பாருங்க. இதே முறையில் செய்து பாருங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த அவிச்ச புட்டு வந்து நல்ல சாஃப்டாக வந்து இருக்குது. நீங்களும் இதே மாதிரி குழைச்சிங்களா உங்களுக்கும் சாஃப்டாக வரும். தண்ணி விட்டு குழைக்கிற பதத்தில் தான் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.